திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதை. ஹர நம பார்வதி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமையானை கடல் நாடோ மரவாமல்லையாழமலத்தவும் அடியாக உழமாத வழியாக மல்லிதாய வினை கூட நினையாவே. சிற்றம்பலம். தில்லை புத்தபெருமான் திருவடியில் சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் தற்காலம் பிடிந்து அடியபெருமான் தற்காலம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே சென்ற வாரம் நம்ம 24வது பாடல் பார்த்தோம். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் விருந்தே பணியேன் ஒருவரை என் பக்தவாதம் பணிந்த பின்னே என்பதாக பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்ற மாத்திரத்திலே, அதாவது ஒரு வழிபாடு, இறைவனை வழிபடுவதில் இன்னைக்கு நம்ம எத்தனையோ கோயிலுக்கு எப்படியோ வழிபாடெல்லாம் செய்வோம். ஆனா அந்த ஒரு வழிபாடு அப்படின்றது என்னன்னா, ஒரு தெய்வத்தையே நினைந்து அதனோடு ஒன்றித்து அந்த வழிபாட்டில் நிற்றல் அப்படின்றது மேலான ஒரு நிலை ஆன்மாக்களுக்கு. இந்த ஆன்மாக்கள் முதல் அது படிமுறையில் தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும், அந்த அறிவு மேம்பட்டு வரும். அப்ப முதல் நிலையில இங்கேயும் அங்கேயுமா ஓடி 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 வழிபாடு செய்யும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அப்படி, அதாவது மீண்டும் 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 வழிபட 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 இறை அருள் கூடி இந்த ஆன்மாவும் ஒரு பக்குவ நிலை அடையும். அந்த பக்குவ நிலை வரும்போதுதான் ஒரு வழிபாடு என்பதில் நிலை பெற்று நிற்கும். இந்த அடியார் அபிராமி பட்டர் சதா காலமும் அம்மையே, வேற எங்கேயும் போங்க, அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. கோயிலுக்கு வந்தாலும், அதாவது இறைவனுடைய திரு உருவத்தை கோவிலில் உருவமாக பார்க்கிறது ஒரு வழிபாடு. இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. இவர் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா, கோயிலுக்கு வர்ற பெண்களை கூட அபிராமி அன்னையாக கண்டு அவர்களுடைய காலில் விழுந்து அபிராமி அபிராமி அபிராமி. அப்ப பார்க்கிற பொருளில் எல்லாம் இறைவனை காணுதல், இது கொஞ்சம் மேலான ஒரு நிலை என்று சொல்லலாம். ஞானசம்பந்த பெருமான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தளந்தளமாக சென்று ஒவ்வொரு தளத்திற்கும் இறைவனை வழிபட்டார். அந்த இறைவனை மட்டும் அங்குள்ள இயற்கை சூழல், அந்த இயற்கை சூழலை கண்டு, அந்த இயற்கை சூழல் நல்ல வழப்பமான காட்சி. அந்த வழப்பமான காட்சிக்கு காரணம் இறைவனுடைய திருவருள். இந்த 3 வயசு குழந்தை முதல் நாள் இங்க இருந்து பாடுது சீர்காழியில, 2வது நாள் பக்கத்துல இருக்க திரு கோலக்காவுக்கு. அந்த கோலக்காவை பாடும் போதே முதல்ல அங்க இருக்க வயல்களில் நிறைந்திருக்கும் நீர், அதில் துள்ளி விளையாடும் மீன்கள், இதெல்லாம் அவருக்கு கண்ணப்படும். மடையில் உடையும் பொய் உள்ளார். இவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு பகுதி, இதுல இருக்கக்கூடிய இறைவன்கிற கோலக்கா உள்ளார். அப்ப இந்த இறைவன் இங்க இருக்கிறதுனால இவ்வளவு சரி. அப்ப என்ன ஒரு தன்மை பாருங்க, இதெல்லாம் ஒரு மேலான ஒரு நிலையை எடுத்து செல்வது, நம்மையும் அப்படி வழி நடத்தி கொண்டு செலுத்துதல் இந்த மேலான நிலைக்கு. அப்ப அந்த மேலான நிலையை நாம் அடையணும் அப்படின்னா ஒரு வழிபாட்டில் நாம் நிற்க வேண்டும். இதை நம்ம எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட, முதல்ல ஸ்கூல்ல படிக்கிறப்ப சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பாடங்கள் திட்டங்கள் 6 இருக்கும், 7, 8 எல்லாம் இருக்கும். ஆனா அப்புறம் மேல வர 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 கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க காலேஜுக்கெல்லாம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எடுத்து படிப்பாங்க.
இந்த பிரிவு பயாலஜி பிஎஸ்சி அப்படின்னா அதுல அந்த பிரிவை படிப்பாங்க. அப்புறம் அதுக்கும் மேல போனா இன்னும் அந்த பிரிவுலயும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட், இப்ப பிஹெச்டி பண்றாங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு முக்கியமான பகுதியை மட்டும், அப்ப அந்த ஒன்னையே கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல ஆழ்ந்து சிந்தித்தல், இது ஞானத்தோடைய படிநிலையில உச்சகட்டம். நம்முடைய வேல் தத்துவம் இதுதான். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை, ஆழ்ந்து அகன்ற போகும், உள்நோக்கி போகும் இந்த நிலை. இந்த நிலையில இருக்கக்கூடிய இவர் அபிராமி பட்டர். அதத்தான் இந்த இடத்துல பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னு அழகா சொல்ற. அப்ப அடுத்த பாடல் பின்னே அப்படின்னு ஆரம்பிக்குது. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி அப்படின்னு ஆரம்பிக்கிற. இப்ப இந்த பாடல்ல எது சொல்ற, முதல்ல ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்றத கொண்டு வந்த. இந்த ஒரு தெய்வ வழிபாடு வந்துட்டு அப்படின்னா இந்த ஆன்மா, இந்த உயிர் பக்குவம் பெற்ற உயிர். என்ன வகையான பக்குவம் அப்படின்னா இறைவனை அடைய வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், இறைவனை காண வேண்டும், இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும் என்ற ஒரு பக்குவம். அப்படிப்பட்ட ஆன்மாதான் இப்படி ஒரு வழியில நிற்கக்கூடியது. நீ பத்மபாதம் பணிந்த பின்னேனா அப்ப இறைவனை, இங்க அம்மையை மட்டுமே வழிபாடு செய்யக்கூடிய பக்குவம் அடைந்த அந்த ஆன்மா. அப்ப அந்த நிலையில அந்த ஆன்மா எப்படி இருக்கும்னா மீண்டும் வேண்டாம் என்றால் என்னோடு ஒன்றிக்கும் திருப்தி நிலையை நோக்கி செல்லும் தன்மையை அடைந்தது மல பரிபாகம். இன்னும் சொல்ல போனா நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மாதான் இந்த நிலைக்கு வரும். அப்ப அந்த பக்குவம் பெற்ற ஆன்மா என்பது ஜீவன் முக்தர்கள் என்று கூட இவர்களை கொள்ளலாம். நமக்கு சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக இருக்கிறது. ஜீவன் முக்தர்கள், நல்ல பரிபக்குவம் அடைந்தவர்கள், இன்னும் எடுத்த பிறவியிலேயே உடலோடு கூடியிருந்தும் இந்த உடல் இருக்கும், ஆனா உடலுக்குரிய வாதனைகள் அவர்களுக்கு இருக்காது. நாம இன்னைக்கு உடலோடு கூடியிருந்து உண்டு உடுத்து நல்ல சுகித்து இருக்கிறோம். ஆனால் அவர்களோ சதா காலமும் இறை நினைவிலேயே இருப்பார். சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்டுக்கிடுவாங்க, கிடைக்கலைனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சதா காலமும் இறை நினைவு, அந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அடியார்கள் என்று சொல்லுவோம். அடியார்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு என்னுடைய திருவடியோடு ஒன்றித்து இருப்பவர்கள், அவ்வளவுதான். சதா காலமும் என்னுடைய திருவடியே நினைந்து அதனோடு ஒன்றித்து இருக்கும் அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இப்ப நம்ம நாமக்கர சம்பிரதாயெல்லாம் எடுத்துட்ட செங்கல் சூளை எரிகிற அந்த தணல்ல கொண்டு போய் போட்ட மாத்திரத்துல அவர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியும். அவர் அந்த அவருடைய உடலை அது பாதித்ததா? பாதிக்கல. காரணம் என்ன? அவருடைய பாடலே அதுக்கு நமக்கு பிரமாணமா வரும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீக்கு இள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் அப்படி இருக்கிறேங்கிறார். இவ்வளவு அருமையான கெட்டப்ல இருக்கிறேன் நானு. ஏன்னா என்ன, நான் சுண்ணாம்பு கால வாசல்ல இல்ல, ஈசன் எந்தை இணையடி நீடு, நான் என்னுடைய திருவடி நீழல்ல குழு காஞ்சிட்டு இருக்கேன். அப்ப அவருடைய வார்த்தைகள். அப்ப அடியார்கள் என்றார் சதா காலமும் என்னுடைய திருவடியே நினைந்து நினைந்து உருகி போற்றிக் கொண்டிருக்கும் அந்த தன்மையில் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் என்னை சிந்தனையை விட்டு நகலக்கூடாது. நகலாம இருக்கணும்னா அவங்க இங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த அடுத்த பாட்டுல 25வது பாட்டுல அந்த முதல் வரி அழகாக சொல்கிறது. சிவன் முக்தர்கள் அப்படின்னா அணைந்தோர் தன்மை, இதெல்லாம் நமக்கு சாத்திரத்துல வருது. அணைந்தோர்கள், அணைந்தோர் தன்மை, இதெல்லாம் வந்து திருவாசகத்திலேயே நிறைய இடங்கள்ல வருது போட்டிருக்காரு. அணைந்தோர் தன்மைன்னு 47வது பகுதி திருவெண்பாலா எடுத்து பாத்தீங்கன்னா
ஏன்னா அவங்க முழுக்க இறைவனோடு ஒன்றிட்ட நிலை, அவையெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இப்படிப்பட்டவர்களோ உடம்பு இருக்கு, உலக வாதனையெல்லாம் கிடையாது, சதா காலம் இறைவனோடு ஒன்றித்திருக்கார். ஆனாலும் கூட கொஞ்சம் மல வாசனை என்பது தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அடியார்களோடு இணக்கமாக்கி அந்த அடியார் சத் சங்கம் என்று சொல்லக்கூடிய அதான் 12ஆம் சூத்திரம் சிவஞான போதத்துல மாலரநேயம் மலித்த வேடம் தானும் அரஞ்சென தொழுமே. அந்த வேட பொலிவு கண்ட மாத்திரத்தில் அவர்களை சிவமாக கண்டு தொழுது வணங்கி அவர்களோடு கூடியிருப்பார். இப்படி சத்சங்கத்தோடு கூடியிருந்தால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறாம அப்படியே இருக்கும், அந்த இறை சிந்தனையில இருக்கும். நம்ம சாதாரண உலகியல்ல எடுத்துக்கோங்களேன், வீட்டுல சாதாரண உட்காந்து ஒரு போனை பேசி மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா, நம்முடைய உறவுக்காரர்கள் யாராவது வந்தா நம்ம உறவுகளை பத்தி பேசுவோம், அவங்கள பத்தி பேசுவோம், இவங்களை பத்தி பேசுவோம், ஒவ்வொருத்தரையா பத்தி பேசுவோம். இதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் மனவேதனை வலி அதிகம். ஐயோ நான் அவளை எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது, இவன் சொன்ன பிறகுதான் தெரியுது இவ்வளவு மோசமாங்க அப்படின்னு நல்லா இருக்கிறவனையும் எடுத்துட்டு போயிடுவான். வந்து ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ள அவன் நல்லா இருக்க மனசையும் எடுத்துட்டு போயிடுவான். இவன் அதை நினைச்சு ராத்திரி எல்லாம் தூங்காம வந்துருவான். அதனால சுகர் கூடும், பிரஷர் கூடும், எல்லாம் கூடும். இப்ப இதே மாதிரி இன்னைக்கு இப்படி பேச்சுவார்த்தைகளை எல்லாம் குறைத்து கொண்டு நல்ல இன்னைக்கு கோயிலுக்கு வாங்க, இன்னைக்கு முற்றுவதற்கு, இன்னைக்கு அகத்தியர் தவறு திரட்டு இருக்கு அப்படின்னா அந்த சத்தங்கத்தோடு போய் உட்கார்ந்துட்டோன்னு வைங்களேன், அந்த சத்தங்கத்தோடு இருந்து அவர்களோடு அந்த பாடி அந்த எண்ணங்களோடு இருந்தால் இந்த நிலையில் நமக்கு வேற எந்த சிந்தனையும் வராது. ஏன்னா உயிர்களாகிய நாம் சார்ந்ததல் பட்டம், எதை சார்கிறோமோ அந்த அளவில் தான் நாம் இருக்கோம். சார்ந்ததன் பட்டம், அதுக்காகத்தான் நல்ல ஒரு சார்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வைத்தார்கள். நற்சார்பு, சார்பு கெட, சார்பு உணர்ந்து சார்பு கெட, நமக்கு வள்ளுவநாயனார் சொல்வார். அப்ப அந்த நல்ல சார்பு கிடைத்தது என்றால் உயிர்களாகிய நாம் மேலான நிலையில் அடைய முடியும் என்பதை தெரிந்து இந்த அபிராமிப்பட்டர் என்ன சொல்றார் பாருங்க, பின்னே தெரிந்து. யாருக்கு பின்ன? அடியார். அடியார் கூட்டத்தோடு கூடி நின்று உன் அடியாரை பேணி அவர்கள் பின்னாடி போய் அவர்களுக்குரிய எல்லா நன்மைகளையும் செய்து பேணி, எதுக்காக நான் பிறப்பு அறுக்க. நல்ல வார்த்தை போட்டார். ஏன்னா பிறவாமை வேண்டும், ஏன்னா வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அடியார்கள் தான். ஆனாலும் அம்மையார் சொல்வார், எப்ப இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும். பிறப்பு என்பது எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க, மீண்டும் 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 துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டு இருப்பது. அப்ப பிறவாமை வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட இறைவா எம்பெருமானே, என்னுடைய வினைகளுக்கு ஏற்றாற் போலத்தானே நீ நடத்தி கொண்டு இருக்கிற, அதுவும் உன்னுடைய கருணை தானே என்று உணர்ந்த அவர்களா மேலான நிலையில் மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்ப என்ன ஒரு அருமையான, அப்ப இறைவனை மறக்காம நான் இருக்கணும்னா நான் எங்க இருக்கணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். எங்க இருந்தா நான் மறக்காம இருப்பேன்? வேற கூட்டங்கள், அதாவது இறை சிந்தனை இல்லாத கூட்டங்களோடு சேர்ந்தால் இறைவனை பற்றி பேச்சு வராது, உறவுகளை பற்றி வீண் பேச்சுக்களாக போய்விடும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார். இறைவனை பற்றி சிந்திக்காத, பேசாத, திருமுறைகளை பாடாத நாளெல்லாம் வீண் நாட்கள், பிறவாத நாள். அப்படின்னா அப்ப அந்த அடியார்களோடு கூடி நின்று இறைவனை துதித்து வணங்கி, ஆகா அவங்க எவ்வளவு அழகா பூசை பண்றாங்க, இது போல பூசை செய்ய வேண்டும், எவ்வளவு அழகா பாடுறாங்க, இது போல நாமும் பாட வேண்டும், எவ்வளவு அருமையான கருத்துக்களை இன்றைக்கு சொன்னார்கள், இந்த கருத்துக்கு ஏற்ப நான் நடக்க வேண்டும். இதையெல்லாம் மனசுக்குள்ள கேட்டு 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 அசை போட்டு கொண்டு அவர்களோடு கூடி நின்று இப்படி நாம் இருந்தால் அந்த அடியார்கள் பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு, எதற்காக? பிறப்பு அறுக்க.
பிறப்பு அறுத்தல் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அது நம்முடைய கையிலையும் கிடையாது. இறைவன் திருவருள் கூடினார் நன்றி. பிறப்பு அறுத்தல் என்பது நமக்காக சாத்தியமானது அல்ல. இறைவன் தான் இதை செய்ய முடியும். அப்ப இறைவன் எப்படி செய்வான், எப்ப செய்வான், எப்ப செய்வான் அப்படின்னு என்றைக்கு இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலையை அடைகிறதோ, பக்குவம் என்பது நம்முடைய சைவத்தில் சரியை, அதெல்லாம் போய் இறைவனை துதித்து வணங்குதல், பாடுதல், கோவிலுக்கு செல்லுதல், இதெல்லாம் செய்யணும். சரியை, அந்த சரியில் நன்றாக தேர்ந்தால் இறைவனே கிரியையை கொடுத்துருவார். நாம போக வேண்டாம், இறைவனே கொடுத்துருவார். அவருக்கு தெரியும். ஏன்னா சாமி உள்ளதா இருக்கார், கங்காணி வெளியே இல்ல, உள்ளேயே இருக்கிறார். அப்ப அந்த கிரியை என்பது பூசை, பூவும் நீரும் கொண்டு பூஜை செய்தல், இறைவனுக்கு பூஜை செய்தல். இது புறப்பூசையாக அகப்பூசையாக. அப்ப இங்கேயும் முன்னாக வெளியே ஏற்றி உள்ளே இங்கே செய்ய யோக நிலை. எதுல யோகம்? இறைவனோடு ஒன்றித்தலில் யோகம். அந்த யோக நிலை கூடிய அந்த ஆன்மா இறைவனோடு ஒன்றிட்டு இருக்கும் போது அப்படியே எண்ணத்தில் திளைத்து கொண்டது. இதை விட்டு வெளியே வர அந்த சரியகிரிய யோகம் தான் தவம். இந்த தவ முதிர்ச்சியில் கிடைப்பதுதான் ஞானம். பொதுவாக இறைவனை வந்து நமக்கு அருள் பழித்து மேலான வீடு வேறு என்ற ஒன்றை தருதல். ஞானம் இல்லாமல் வீடு வேறு முக்தி என்பது நமக்கு கிடையாது. அப்ப வீடு பிறப்பு அறுக்க என்ற மாத்திரத்தில் அதை அறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. முகமதீஸ்வரத்துக்கு கொடுத்தார் சாமி, முக்தி கொடுக்க முறைமை அப்படி கொடுத்தார். பெற்றான் சாப்பாடு அவர் பெற்றான் சாப்பாடுக்கும் கொடுத்தாரு, உள்ளிச்செடிக்கும் கொடுத்தாரு. பக்குவ நிலையை அறிந்து கொடுத்தார் என்றால் இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக. அப்ப அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் தவத்தில் சிறக்க வேண்டும். அப்ப தவம் என்பது என்ன அப்படின்னா வள்ளுவநாயனார் சொல்வார் பழக்கம், இல பலராகிய காரணம். இல பலராகிய காரணம். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, என்ன எனக்கு மட்டும் தானே கிடைக்கவே மாட்டேங்குது, இந்த கஷ்டப்படுறேன் அப்படின்னு புலம்புறோம் பாருங்க. நம்மதான் நம்ம என்ன கிடைச்சாலும் புலம்புதான் செய்வோம். அதுல சில நேரம் ரொம்ப அதிகமாவே புலம்புவோம். அது நம்ம புலம்பலை பார்த்துதான் அவர் சொல்றார், இல்ல பலராகிய காரணம். என்ன காரணம்? இல்லை இல்லைன்னு இவங்க சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறார் வள்ளுவநாயனார். அதுக்கு வள்ளுவநாயனார் பதில் சொல்றார், நோற்பர் சிலர், பல நோலாதவர். நோன்பு, நோன்பு என்பது இந்த இடத்துல தவம். நோற்ப கொஞ்சம் பேர் தான் அந்த தவநிலைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, எல்லாம் எனக்கு, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பவுமே நீங்க உலகின்ற ஒரு சிலர் கண்டிப்பாங்க, சாமி நல்லா வச்சிருக்க, ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்மள மாதிரி ஒரு சிலர், ஐயோ அது வந்துட்டு இது வந்துட்டு இதனால இப்படி வந்துச்சு, என்ன கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு புலம்புவோம். அப்ப நாம் நோலாதவர்கள், தவத்தில் குறைந்தவர்கள், எனக்கு வரும் இன்ப துன்பம் எல்லாம் இறைவனுடைய கருணை அப்படின்னு புரியாத ஒரு நிலை. இதுதான் நோலாதது. தவமும் தவம் உடையார்க்கு ஆகும் அப்படின்னு இதுல தாய்மான சுவாமிகளும் அழகா சொல்வார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. இன்பத்தை தேடி நான் வெளியே போக வேண்டாம். இது இன்பம், இதை செய்யணும், நான் அதை போய் இன்பத்தை நாடணும், நான் போக வேண்டாம். இந்த அடியவர்களோடு கூடி நின்று அவர்களுக்கு உரிய விவகாரம், அவர்களுக்குரிய வேண்டியதெல்லாம் செய்ய 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 இன்பம் என்ற ஒன்று என்னை தேடி வந்துவிடும். நாம் இன்ப நிலையை எய்தலாம் அப்படின்னு தாய்மான சுவாமிகள் எவ்வளவு அழகா நம்ம சொல்லியிருக்காரு பாருங்க. அதைத்தான் இங்கே அபிராமி பட்டரும் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி, அப்படி பேணுதல் மூலமாக பிறப்பு அறுக்க, பிறவி என்ற ஒன்று மேலான ஒரு துன்ப நிலை. இந்த துன்பத்தை
நாம நீக்க முடியுமா என்றால் ஒரு காலம் முடியாது. இறைவன் எம்பெருமான் அவருடைய பெரும் கருணைக்கு ஆளாக வேண்டும். அந்த பெரும் கருணைதான் இங்கே சொல்லப்படுகிறது. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பேணுதல் என்பது. அதனாலதான் நம்ம அருளாளருடைய வாக்கெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். நூல் உபதேசம் இல்லைன்னா நாமெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மாணிக்க வாசகர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். உடையாள் முந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருக்கு, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியார் நடுவுல இருக்கக்கூடிய அருள், அதுவும் இறைவனுடைய திருவருள். அந்த திருவருள் எனக்கு கூடலேன்னா நான் அடியார் நடுவுல இருக்க முடியாது. அப்ப அடியார் நடுவுள் நான் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய திருவருள் எனக்கு கூட்டி வைக்க வேண்டும். இது கூட இப்ப மொச்சை தவம் என்று சொல்லலாம். மொச்சை தவம் இருந்தால் மொச்சை தவம் இருந்தால்தான் நான் இங்கே அந்த அடியார்களோடு நான் சேர முடியும். இன்னைக்கு நம்ம சொல்லிடுறோம், நம்ம போறோம் அப்படி போறோம், ஒரு காலம் முடியாது. இன்றைக்கு அடியார் கூட இணக்கமாக நம்ம இருக்கிறோம்னா என்ன பொருள் அப்படின்னா, முன்னாடி செய்த தவத்தின் பலனாக இன்னைக்கு அடியார் கூட வகுப்புக்கு வர்றது, வகுப்பை கவனிக்கிறது, அதுல ஆழ்ந்து சந்தோஷம் அடைகிறது. இதுக்கெல்லாம் காரணம் முச்சை தவம் தான். தவம் இல்லாமல் எதுவும் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தவ நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படின்னா இந்த பிறவியிலே கொடுத்த இந்த பிறவியிலே சிந்தனையிலே கூடி நின்று, ஏன்னா பழக்கம் அப்படிம்பாங்க, பொதுவாகவே பழக்கம் அப்படிம்பாங்க. எதை சார்போமோ நமக்கு சார்பு அப்படின்றது சைவ சாத்திரங்கள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. எதை சார்கிறோமோ அந்த வண்ணமா தான் இருக்கும். சார்ந்ததன் வண்ணம் அப்படின்றதே இருப்ப. நம்ம உயிர்களாகிய நாம எல்லாம் சார்ந்ததன் வண்ணம். அப்ப எந்த சார்பு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, உலக சார்பு கிடைச்சதுன்னா அதுலயே தோய்ந்து. ஆனா இறைச்சார்பு, இறைவனை வழிபடுதல், இரு அடியார்களோடு கூடி நிற்றல், அவர்கள் பேசுறதுல கேட்டு சந்தோஷ பொலிவு, திருநீற்று பொழிவு, கண்டியை பார்த்து ஒரு சந்தோஷம் அடைதல், இதெல்லாம் அந்த சார்புல வரும். அந்த சார்புல வர 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 நமக்கு மேலான ஒரு நிலை சாமி தீக்குவோம். பிறப்பு அறுத்தல் என்பதுக்கு இதுதான் முதல் அடிக்கோள். அதுக்காகத்தான் நமக்கு அழகாக மாணிக்கவாசகர் நிறைய இடங்கள்ல இந்த இடத்துல சொல்றார், அடியார்களோடு கூடியிருத்தல். என்ன பதியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பத்திமையும் வர வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாய என் ஆர் அமுதே உன் அடியார் தொகை நடுவே, உன் அடியார் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் கொண்டு அருளே. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. அப்ப நான் உய்வு பெற வேண்டும் என்றால் இந்த அடியார்களோடு கூடி இருந்தால் எனக்கு உய்வு என்பது உண்டு என்பதை இந்த அபிராமிப்பட்டர் உணர்ந்த அந்த உணர்வினால் நமக்கு எடுத்து சொன்னார். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க, இந்த பிறவில இல்ல, முன்னே தவங்கள் முயன்று கொண்டு, இந்த பிறவில இல்ல, ஏற்கனவே செய்த பிறவில தவங்கள் செய்ததால் இந்த பிறவில நான் அடியாரோட கூடியிருக்கிறேன். ஒரு பிறவில வர்றது இல்லை. ஆன்மாக்களுக்கு எத்தனையோ பிறவிகள் என படிமுறையில தான். அப்ப முச்சை தவத்தால் இன்றைக்கு அடியார்களோடு கூடி நல்ல சத்சங்கம் நமக்கு அமைச்சிட்டு அப்படின்னா நல்ல தவநிலையில் அவர்கள் இருக்கு. இதை மட்டும் தெரிஞ்சு, சத்சங்கம் எங்கே சத்சங்கத்தோடு கூடி ஒரு ஆன்மா இருக்கிறது என்றால் முச்சை தவத்தில் அவர்கள் சிறந்தவர்கள். இந்த சத்சங்கம் வந்து விட்டாலே பிறவி என்பது அறுக்கப்பட போகிறது. சுவாமி கட் பண்ண போற இதோட அந்த சத்சங்கத்தோடு கூடி இருப்பவர்கள். இதை இந்த அபிராமிப்பட்டர், நம்ம மாணிக்கவாசகர் பெருந்தகையார், நம்ம அருளாளர்கள் எல்லாரும் இதை சொல்றாங்க. நீங்க யாரை எடுத்துட்டாலும், எந்த பதிகமா எடுத்துட்டாலும்,
திருமறையாகட்டும், திருப்புகழாகட்டும், இது எதை எடுத்துட்டாலும் இந்த வார்த்தைகள் எது? அடியார் இணக்கம். இதுதான் நல் இணக்கம். இந்த நல்லிணக்கம் வருகிறது என்றால் இந்த ஆன்மா மேலான சிவத்தை நோக்கி செலுத்தப்படுகிறது, மீண்டும் பிறவாத நிலைக்கு இங்கே ஆட்படுகிறது என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் தான் இங்கே பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க. பிற எதற்காக? ஒரு அங்கே பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள், உச்சை தவம் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னே தவங்கள் என்று சொல்லி அம்மையை அப்பதானே இந்த முன்னாடி ஏன்னா பிறப்பு அறுத்தல் அப்படின்றது அம்மைக்கு, இறைவனுக்கு உரியது. இறைவன் வேறு இறைவி வேறு அல்ல. அப்ப அம்மையுடைய பெருமைகளை அப்படி பட்டியல் போடுறார். முதல் மூவருக்கும் அன்னே. இதற்கு 3 பேர் மூர்த்திகள் என்று சொல்கிறோம். பிரம்மன் படைப்பு தொழிலுக்கு உரியவராக, பெருமாள் விஷ்ணு நாராயணன் காத்தல் தொழிலுக்கு உரியவராக, ருத்ரன் அழித்தல் தொழிலுக்கு உரியவராக மூர்த்திகளும் சொல்லப்படுகிறார்கள். இந்த 3 மூர்த்திகள் என்பது ஓரொரு தொழிலுக்கு மட்டுமே உரித்தானவர்கள். பிரம்மன் படைத்தலுக்கு மட்டும்தான் காத்தல் தொழிலை செய்ய முடியாது. அந்த படைத்தல் தொழிலும் சுதந்திரமாக செய்ய முடியாது, இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக. இதெல்லாம் நம்ம வரலாறு மூலம் படிக்கலாம். 5 தலை இருக்கும்போது ஒரு தலையை சாமி அப்படிங்க நகத்தை வச்சு கிள்ளுனார். அந்த ஒரு தலையை கிள்ளுன தலையை அவரால் ஒட்ட வைக்க முடிஞ்சுதா? அவருக்கே ஒரு தலை ஒட்ட வைக்க முடியும். உலகத்துக்கே தொழில் செய்யும் பிரம்மன், ஆனால் சுதந்திர தன்மையோடு செய்ய முடியாது, இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக. இறைவிதான் இத்தனை நடத்துறார். நம்ம தத்துவங்கள்ல படிக்கும் போது அழகா நமக்கு சொல்லப்படுகிறது. மேலான பரம்பொருள், அதிலிருந்து பெறப்பட்ட சக்தி, கிரியை, ஆற்றல், பராசக்தி. இந்த பராசக்தி தான் இங்கே வருகிறாள். தொழில்பட வரும்போது அவளுடைய தொழிலுக்கு உதவியாக படைத்தல் தொழிலுக்கு பிரம்மனையும், காத்தலுக்கு இங்கே பெருமாளையும் நாராயணனையும், அழித்தலுக்கு ஸ்ரீ ருத்ரனையும். ஆனா 3 பேர் இந்த இடத்துல முதல் மூவருக்கும், இந்த 3 மூர்த்திகள் முதல் மூவருக்கும் அன்னே. அன்னேனா அம்மையாக, அவளிடமிருந்து ஆணையை பெற்று அவள் வழி நின்று செயல்படுத்தக்கூடியவர்கள் அன்னே என்ற ஒரு பொருள். முதல் மூவருக்கும் அன்னே என்று சொல்லி இந்த உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்து. அருமையான ஒரு வார்த்தை. இந்த அருமருந்துன்றத அண்டர்லைன் பண்ணிக்க. எதுக்கு மருந்தா? உலகுக்கா? உலகுக்கு உலகம். இந்த உலகம் என்பது அம்மையால் செய்யப்பட்ட பொருள். உயிர்களாகிய நமக்கு அனுபவத்திற்கு இது இன்பமோ துன்பமோ என்று இன்றைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவத்துல சொல்லு, எப்பா எனக்கு கிடைச்ச மாதிரி அனுபவம் யாருக்கு கிடையாது, அவ்வளவு ஒரு இன்பத்தை நான் அனுபவிச்சேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலம்தான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த அனுபவம் நினைப்பளவுல இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நினைப்பு கூட மறந்து. ஒரு காலத்தில் உண்டு உடுத்து கழித்து இருந்த காலம் அது இந்த உலகில், உலக வாழ்வில் சுக போகங்களை அனுபவித்து இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடமும் காலமும். அப்புறம் அப்படியே டோட்டலா மாறும். எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்கு எங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எத்தனை பேர் சொல்றத பார்த்து இன்னும் சிலர் சொல்றாங்க, ஒரு காலத்துல கஷ்டப்பட்டா இன்னைக்கு சாமி எனக்கு நல்லா வச்சிருக்கிற, நல்ல வசதிகள், வாய்ப்புகள். அப்ப ஒரு காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு இடம், ஒரு எல்லை. இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும்
எல்லாம் இல்ல. அதாவது துன்பமும் ஒரு எல்லை, இன்பமும் ஒரு எல்லை. எல்லாத்துக்குமே கால இட எல்லை. அது இந்த உலக போகம் என்று சொல்லலாம். இதை கொடுக்கிறது யாரு? அம்மை. உலக போகத்தை நுகர்ச்சிக்காக அம்மை தானே கொடுக்கிறார். திருத்தாகி என்ற பெயரோடு கூடி இந்த உயிர்களுக்கு ஊட்டுகிறார். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வைவளைத்தன் பாத திறம்பாடி அடையலோர் எம்பாவாய். பேதித்து நல்ல அனுபவி 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 கொடுத்து அந்த அனுபவத்துல நிறைய ஞானத்தை கொடுத்து, வேண்டாப்பா சாமி, இனிமேல் இத பக்கமே திரும்ப மாட்டேன் அப்படின்னு எத்தனை பொருளை நம்ம விட்டு விட்டு வர்றோம். அது கொஞ்சம் அனுபவத்துல எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொருள் மேல அவ்வளவு விருப்பம் இருக்கும், அப்புறம் ஒரு கட்டத்துல அனுபவத்துல வேண்டாம் அப்படின்னு அதை விடுவோம். விடுறதுக்காகத்தான் அந்த அனுபவத்தை. அப்ப உலகம் என்பது போக பொருள். எதற்கு? உயிர்களாகி நமக்கு அனுபவத்தை கொடுப்பதற்கு. அந்த உயிர்களுடைய அனுபவத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அதை விட்டு நாம எல்லாம் என்ன செய்யணும்? விலக வேண்டும். அப்ப விலகுவதற்குரிய மருந்தாகவும் இருக்கார். போகத்தோடு நம்மள ஒன்றித்து அந்த போகத்தை அனுபவிக்க வைப்பவனும் இவளே. இந்த போகம் இனி உனக்கு வேண்டாம் என்று வெட்டி வீழ்த்துபவளும் அவளே. நீங்க லலிதா சகஸ்ரநாமாவளியில அழகா பார்க்கலாம். பாச அங்குசம். பாசம், பாசம் என்றால் கயிறு, விருப்பு வெறுப்பு என்னும் பாசங்களோடு கயிறோடு கூடி இந்த உறவுகளோடு இந்த உலகத்திலே நம்மை கட்டி வைத்து உலக போகத்தை எல்லாம் தரும் அம்மை. அதன் பின்பாக ஒரு காலத்திலே வெட்டி வீழ்த்தி இந்த உலக போகங்கள் உனக்கு வேண்டாம், இதோ வேறு ஒரு பொருள், இன்பம் தரும் பொருள் இருக்கிறது, உனக்குள்ளே இருக்கிறது, அதனோடு உன்னை ஒன்றித்து வைப்பேன் என்று அருள் நிலையிலே அருள் சக்தியாக வரும் அன்னை. இவளேதான், இவளேதான் அம்மைதான். உலக போகத்தை கொடுத்து உலகத்தை அனுபவிக்க வைத்த இந்த அம்மை இப்போ அம்மை இங்க மருந்தா வர்றா, அருமருந்தா வர்றா. சாதாரண மருந்து இல்ல. ஏன்னா உலக போகத்தை நீக்கிறதுக்குரிய அந்த மருந்து வேற எங்கேயும் கிடையாது, அம்மைகிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அபிராமி அன்னைகிட்ட மட்டும்தான் இருக்கு. அதான் கையில அங்குசமாக வெட்டி வீழ்த்துதல். இன்றைக்கு உலக ஆசைகளை விடுறோம் விடுறோம்னு சொல்லிட்டு நாமா விட்டா ரொம்ப அதிகமா அதுல போய் தோச்சு. அதனால நாமா விடக்கூடாது. அம்மையின் மீது பற்று, இறை வழிபாடு. இப்படி இறை வழிபாட்டில் இருக்க 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 அம்மை அதை அப்படியே தானா கட்டி விட்டு. இதுதான் மேலான மருந்து. இவைதான் இவள்தான் மருந்தாக. இந்த உலக போகம் நமக்கு உரியது அல்ல. இன்றைக்கு அனுபவித்து அணைந்து நிலையில்லாத ஒரு பொருள் என்பதை உணர்தல். அந்த உணர்வு நமக்கு மேலோங்க. அப்ப இந்த பொருள் எனக்குரியது அல்ல என்றால் எனக்குரிய பொருள் எது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? அப்ப எனக்குரிய பொருள் எனக்குள்ளே இருக்கிறது. அது பேர் ஆனந்தம் தரும் பொருள். இது சிற்றின்பம். சில கால இட வரையறை கொண்ட அந்த இன்பம். ஆனால் பேரின்பம் தரும் பொருள் எனக்குள்ளே இருக்கிறது. அதை எனக்கு உணர்த்த வேண்டும். உணர்த்துவதற்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. அதாவது ஒரு மருந்து சாப்பிடணும் அப்படின்னா சில வைத்திய முறைகள்லாம் பாத்தீங்கன்னா சில மருந்துகள் சாப்பிடனா சில பதார்த்தங்களை விட சொல்லும். இந்த புளிப்பு சேர்க்கக்கூடாது, தக்காளி சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சில வைத்தியங்களை சொல்லுவாங்க. சில வைத்தியங்களை காஃபியே குடிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்பதான் இந்த மருந்து உங்களுக்கு பயன்படும், இல்ல மருந்து பயன்படாது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது நடைமுறையில நம்ம பார்த்தோம். இங்க அம்மை நமக்கு அருமருந்தா வர்றா. எப்படி வர்றா அப்படின்னா சில விஷயங்கள்ல நாம இந்த மருந்தை அனுபவிக்கணும், அதாவது மருந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நாம சில விஷயங்களை விட்டு 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 புரிய வேண்டும். எது என்றால் உலக போகம் எனக்குரியது அல்ல, இறைவன் தான் அனுபவம், எனக்கு இறை அனுபவம் நான் தர வேண்டும். அப்படி என்றால்
உலக விடயங்களில் பற்று கொள்ளாமல் நான் இருப்பதற்கு ஒரு மருந்து பொருள், அது அருமையான ஒரு மருந்தாக இங்கே இருக்கும் அம்மை. இவளே தான் வர்றான், மருந்தா வர்றான். போகத்தை தருபவளும் இவளே, பின்பு யோகத்தை கொடுத்து இறைவனோடு ஒன்றிக்க வைப்பவளும் இவளே. இறை அனுபவம், சிவானுபவம், சிவபோகத்தை அனுபவிப்பதற்கு. அப்ப சிவபோகத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் உலகம் எனக்கு கசப்பாக வேண்டும். அதற்குரிய மருந்தாக அம்மை வந்து எனக்கு சிவபோகத்தை தருகிறாள் என்பதாக. அன்னே உலகுக்கு, உலகு என்றால் உலகத்து உயிர்களாய் நமக்கெல்லாம் இந்த அபிராமி என்னும் அரு மருந்தாக, அருமையான இந்த மருந்தாக இருக்கும் இவள். என்னே இனிமே எனக்கு என்ன வேணும்? இவளே கிடைச்சிட்டா, நல்ல மருந்து கிடைச்சிட்டு. அதுக்கு கூட சில நேரம் சொல்றாங்க, என் கையில மருந்து இருக்குப்பா, என்ன சாப்பிட்டாலும் சரி, ஆனா இனி ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு கையில மருந்து இருந்தா ரொம்ப கொஞ்சம் கத்து காமிச்சுட்டு தான் இருப்பான். எனக்கு நீங்க மருந்து இருக்கு, எதை சாப்பிட்டாலும் இந்த மருந்தை போட்டா எனக்கு சரியா போகும். அது போல இங்கே அம்மையை கண்டு கொண்டார், அம்மையுடைய தன்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டார், அம்மையோடு ஒன்றித்து இருந்தார், அரு மருந்தோடு ஒன்றித்து இருந்ததால் இந்த உலகம் அவருக்கு காட்சிப்படவில்லை, அம்மைதான் காட்சிப்படுகிறார். அந்த மேலான நிலையில் இருந்து அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் இருந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த அனுபவம் எப்படி இருக்கு? கையில மருந்து கிடைச்ச ஒருத்தனுக்கு என்ன இனி, எனக்கு என்ன வேணும், என்ன இனி, எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை பாருங்க. எனக்கு என்ன வேணும் அப்படி ஒரு பெருமிதம். எனக்கு என்ன கவலை சொல்லுவாங்க இல்லையா, கையில எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு என்ன கவலை அப்படின்னு. அது மாதிரி ஒரு பெருமிதம். இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு மேலான நிலையை நோக்கி செல்லணும். இந்த பாட்டை அவரு அனுபவிச்சது. அப்ப இறை வழிபாடுதான், இது வேற ஒன்றும் கிடையாது. வேற எங்கேயோ போய் எதையோண்டா செய்ய வேண்டாம். இறை வழிபாட்டில் தேர்ந்து இருந்தால் இந்த நிலைக்கு நாம் செல்லலாம். நாம இறை வழிபாட்டுல இல்லைனாலும் இறை வழிபாடு செய்யக்கூடிய அடியார் நடுவுள், அந்த நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே முந்திடுவேன் மணிவாசகர். எனக்கு தெரியாது, பாட தெரியாது, என்னன்னே தெரியாது, பரவாயில்ல, அந்த அடியார் அவங்க பாடுறாங்கல்ல, அந்த உங்களுக்கு கிடைச்சிடும். இது கூட நல்ல ஒரு விளையாட்டா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு கோயிலுக்கு வரதுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா இன்னைக்கு திருவிழா, எல்லாரும் தேர் ஓடுது, தேரை பார்க்கணும். இவனுக்கு ரொம்ப எல்லாம் ஆசை இல்லை, இருந்தாலும் இவ்வளவு கூட்டத்தை பயமா இருக்கு, போக வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு உள்ளக்கான். சரி, வெளியே அந்த பக்கமா தேர் வர ஆரம்பிச்சுது, சரி மெதுவா எட்டி பார்ப்போமே அப்படின்னு மெதுவா வெளியே வரான். வெளியே வந்தா கூட்டத்துக்குள்ள மாட்டிட்டான். இவனுக்கு இங்கிட்டு போகல, அங்கிட்டு போக முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கோயில் வாசல்லையே தேர் முன்னாடி நிக்கிறான். இவனால நடக்கல, அப்படியே இழுத்து 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 கொண்டு வந்து அங்க கொண்டு நிப்பாட்டிட்டாங்க அந்த கூட்டம். அப்ப இவனுக்கு மனசுக்குள்ள முதல்ல வர வேண்டாம்னு நினைச்ச அந்த கூட்டத்தை பார்த்து, இப்போ கொஞ்சம் எட்டி பார்ப்போமே வெளியே வந்து அந்த கூட்டத்துக்கிட்ட வந்து நின்ன மாத்திரத்துல கூட்டமே கொண்டு வந்து இவனை விட்டுட்டு. யோசிச்சு பாருங்க, அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருள் என்பது எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை. அதைத்தான் இந்த அழகா இந்த இடத்துல சொல்லி, பெண்ணே விரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க உன்னே தவங்கள் முயன்று கொண்டே முதல் மூவருக்கு மண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அரு மருந்தே என்னே இனி என்று சொல்லி உன்னை யான் மறவாமல் என்று தான் ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை. உன்னை யான் மறவாமல், மறவாமல்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்காங்க. மறவாமை, மறவாமை என்பது எப்பொழுதும், மறவாமை என்பது ஒரு நொடி கூட விட்டு பிரியாத அந்த தன்மை, அதுதான் மறவாமை. நம் அடியார்களுடைய வாழ்க்கையை தான் அதை எடுத்துவிடும். ஒரு நொடியேனும் இன்பம் வந்த போதும் துன்பம் வந்த போதும் வாழ்வு வந்த போதும் தாழ்வு வந்த போதும் இறைவனை விட்டு பிரியாத அந்த தன்மை, இதுதான் மறவாமை. உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அம்மையாருடைய வாக்கு, உன்னை என்றும் மறவாமை.
என நான் மறந்துடுவேன். உன்னுடைய திருவருள் கூடி நின்றால் தான் நான் அந்த மறவாமைதான் மேலான ஒரு நிலை. 4 நாள் அந்த நிலையில நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் உண்டு. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாமே மாறிப்போம். ஏன்னா உலகத்தோடு ஒட்ட 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 நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் மாறி. அப்ப அதை விட்டு பிரியாமல் இருக்க 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 அந்த இறை நினைவு. அதனால்தான் இந்த இடத்துல உன்னை யார் மறவாமல் நின்று ஏற்றுவதே அல்ல. இது ஒரு ஆத்ம வாக்கியம் சொல்லுவாங்க, பார்த்த மேலான மகா வாக்கியம். அந்த வாக்கியத்துக்கு ஒப்பானது உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துதல். ஏத்துதல் என்றால் புகழ்தல், பாடுதல். நம்ம அருளாளர்கள் அப்படித்தானே செய்தார்கள். இடைவிடாமல் இறைவனை புகழ்ந்தார்கள், பாடினார்கள். அப்ப புகழ்தல் எப்படின்னா எப்ப வரும்? ஒருத்தரை புகழ்றோம் அப்படின்னா எப்பா அவங்கள மாதிரி நடக்க முடியாதுப்பா, எப்பா அவங்கள மாதிரி நமக்கு செய்ய முடியாது, நமக்கு செய்த உபகாரம், இதை நினைக்க 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 அவங்கள புகழும். இப்ப இறைவன் நமக்கு செய்த உபகாரம் எது? காட்டும் உபகாரம். 5 சூத்திரம் காட்டு உபகாரம். உலகத்தை எல்லாம் காட்டி இதையெல்லாம் அனுபவிக்க வைத்து இருக்கக்கூடிய அந்த உபகாரம். இது அம்மை தானே செஞ்சுட்டு இருக்கிறா. இன்னைக்கு உடனாக நின்று, ஒன்றாக நின்று, வேறாக நின்று, அத்துவித கலப்பாக நின்று செய்து கொண்டு இருக்கிறார். அது மட்டுமா? 11ஆம் சூத்திரம் காணும் உபகாரம். நான் என் கண்ணை வச்சு பார்க்க முடியாது. உடனான் என்று காணவில்லை என்றால் எதுவும் கிடையாது. அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்துட்டு அவன் அனுபவிக்காம இருக்கான். இதெல்லாம் உணர 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 அந்த அன்பு மேலிட 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 அந்த மறவாமை என்பது வரும். இது இந்த சூத்திரங்கள் வழியாகவோ அல்லது திருவாசகத்துல மணிவாசக சொன்ன வார்த்தைகள், இந்த திருவாசக வார்த்தைகளை படிக்க படிக்க படிக்கவே கூட வரும், நிறைய வரும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த அபிராமி பட்டர் என இவங்க எல்லாம் அனுபவிச்சாங்க. அம்மைய செய்த அந்த உபகாரம், பெரும் உபகாரம், இதெல்லாம் உணர்ந்தார்கள், அனுபவித்தார்கள். அதனால் விட்டு பிரியாமல் இருந்தார். மறவாமல் என்பது விட்டு பிரியாமல். அதை விட்டு பிரியாத நிலை இவர்களுக்கு இந்த உடம்போடு கூடி இருக்காங்க, உலகத்துல வாழ்றாங்க. அப்ப அந்த உலகத்துல வாழும்போது அதற்குரிய சத்சங்கத்துல போய் உட்கார்ந்து அவர்களோடு பாடி அல்லது அவர்கள் பேசுவதை கேட்டு இன்புற்று அவர்களோடு கூடி குழாவி, அப்ப அம்மையை பற்றியதான அந்த பேச்சுக்கள் எல்லாம் இறை சிந்தனையாத்தான் இருக்கும். அதை கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அந்த நிலையில் மறவாமல் இருத்தல். இந்த மறவாமல் இருத்தலுக்கே நமக்கு கண்டிப்பா சத்சங்கம் வேணும், மீண்டும் மீண்டும். அதாவது இந்த இப்ப நம்ம செல் வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு போதும், சார்ஜ் காலையில ஏத்தணும்னா ஒரு நாளைக்கு போதும், மறுநாள் காலையில நல்லா அன்னைக்கு ராத்திரியே குறைஞ்சு போகும். அப்ப மீண்டும் சார்ஜ் ஏத்தணும். அப்ப இந்த உடம்போடு கூடிய இந்த உயிர்கள் இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, இருக்க இருக்க என சார்ந்ததன் வண்ணம் உயிருடைய தன்மை. அப்ப 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 உலகம் வெளி உலகம் காட்சிப்பட, அப்பா அவங்க எல்லாம் எங்க கோயிலுக்கா வர்றது நல்லா தானே இருக்கா, நம்ம தான் மாஞ்சி 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 போயிட்டு மீண்டும் மீண்டும் துன்பவர், இப்படி எல்லாம் நினைப்பு வந்துடும். அது சிலர் சொல்லுவாங்க, பயாம கோயிலுக்கு என்னத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு இவ்வளவு, அதுவும் இந்த சிவபெருமான கூப்பிட்டா ரொம்பதான் கஷ்டம் வரும். அப்படி இருக்குமோ அப்படின்னு அப்படி இருக்க. அப்ப இதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால், இறை சிந்தனையை விட்டு மாறாமல் இருக்க வேண்டும் என்றால், பக்குவம் பெற்ற அந்த ஆன்மாக்கள் அடியார்கள் சதா காலமும் இறைவனை துதிப்பர். அவர்களோடு கூடி நின்று இந்த அம்மையை மறவாமல், அருமையான ஒரு வார்த்தல், மறவாமல் நின்று ஏத்துவனே. ஏத்துதல் என்றால் புகழ்தல், பாடுதல் என்பதாக அருமையான ஒரு பாடலாக இங்கே அபிராமி பட்டர் அமைத்து கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த 25வது பாடல் பிறப்பு அறுத்தல் என்பது இனி ஒரு மாயா காரியமாகிய உடல். இந்த மாயா காரியமாகிய உடல் என்பது மீண்டும் மீண்டும் துன்பக் கடல். அந்த துன்பமாகிய பிறவி பெருங்கடல், அதை நீங்க வேண்டும் என்றால் அந்த என்னுடைய திருவடியை இடைவிடாமல் பற்றி கொள்ளுதல். அந்த நிலைக்கு வந்த அவர் ஏற்கனவே ஜீவன் முத்தம் தான், ஆனா நம் போன்றவர்களும் வர வேண்டும் என்ற பெரும் கருணை கொண்டவராக அந்த அடியார்களுடைய இவரே சொல்லும் போது 16 பேர்களை சொல்றார். இந்த 16 பேர்
பேர்களில் 16வது பேரு பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்பார். அப்ப அந்த 16 பேர்களில் மேலான ஒரு பேரு எது என்றால் பெரிய தொண்டர். சாதாரண தொண்டர் இறை வழிபாடு செய்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பெரிய தொண்டர்கள். ஏன்னா உலக இன்பத்தை அனுபவிப்பது என்பது சாதாரணமானது, எல்லாருக்கும் உள்ளது, சாமானியர்கள் செய்வது. ஆனா அசாதாரணமாக ஒரு செயல் என்பது இறை வழிபாட்டில் இருக்கிறது. இதை நம்ம உலகில் நம்ம பார்க்கலாம். இறை வழிபாட்டுக்கு செல்ல 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 ஒரு துன்பம் வந்தோன்னு சோர்ந்து போய் அப்படியே ஒதுங்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. 100 பேர் வர்றதுல நல்ல முன்னேறி வர்றவங்க ஒரு 50 பேர், அப்புறம் ஒரு 25, அப்புறம் ஒரு 10, கடைசியில பார்த்தா ஒரு 2 பேர் 3 பேர் தான் தேர்வாங்க. இதை நம்ம பார்க்கலாம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் உலகத்தில் வரக்கூடிய இன்ப துன்பங்களில் தோய்ந்து அதிலே அப்படியே இருக்கிறது. ஆனா இன்பம் வந்த போதும் துன்பம் வந்த போதும் இறைவா உன்னுடைய அந்த தன்மை, அதாவது அவர் செய்த உபகாரம், இதை மறவாமல் நின்று ஏத்துதல். அப்ப என்னுடைய அந்த தன்மையை நம்ம உணரணும், முதல்ல ஆழ்ந்து உணரணும். அந்த உணர்ந்தால் அந்த மறவாமல் ஏற்றும் தன்மையும் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த பாட்டுல அழகாக நமக்கு சொல்றார். பின்னே விரிந்து உன் அடியாரை பேணி, பேணுதல். இந்த பேணின்றதையும் அண்டலை பண்ணிக்கோங்க. பேணுதல் என்பது அடியார் இணக்கத்தோடு கூடியிருத்தல், அவர்களோடு கூடியிருத்தல். இதுக்கு கூட நமக்கு சாத்திரங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. சிவன் முத்தர்கள் அந்த மேலான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கென்று வரக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் தாமாக ஏற்றுக்கொள்வது என்பது கிடையாது, தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தள்ளி விட்டுட்டு போவது மேலான நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் யாருக்கு வரும் என்றால் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களை நெருக்கி அவர்களுக்கு உபகாரம் செய்பவர்களுக்கு அவர்களினால் அவர்களுக்கு வரக்கூடிய இன்பம் எல்லாம் இவர்களுக்கும், அவர்களுக்கு துன்பம் செய்பவர்களுக்கு அல்லது அவதூறாக பேசுபவர்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய துன்பம் இவர்களுக்கும். இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சாத்திரம். அதனாலதான் இந்த பெரியவர்களோடு நம்ம நெருங்கி இருக்கும்போது ஒரு கணமேனும் அவர்களை பற்றி ஒரு வார்த்தைகள், ஒரு அம்பு பாஞ்சிட்டா 1000 அம்பு இங்க தூக்கி போயிடும். ஏன்னா சதா காலமும் இறை நினைவிலே அவங்க இருக்கிறாங்க. நம்ம ஆதீனங்கள் போன்ற பெரிய மகான்கள், யோகிகள், ஞானிகள் எத்தனையோ பேரை நம்ம பார்ப்போம். இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், அது அடியார்கள், சதா காலமும் இறைவனுடைய திருவடியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் அடியார்கள். அப்ப அவர்களை பேணுதல். அப்ப பேணுதல் என்பது அவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அவர்களோடு இணக்கமாக இருத்தல். அப்படி இருக்க 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 அவர்களுக்கு அவங்க இன்ப துன்பத்தை அணிவிக்க மாட்டாங்க, அந்த இன்பம் எல்லாம் இவர்களுக்கு. அப்ப பேணி எதற்காக? இந்த பிறப்பை அறுப்பதற்காக. முன்னே தவங்கள் என்று கொண்டேன் முதல் மூவருக்கு மண்ணே. அம்மை எப்படிப்பட்டால் எல்லாவற்றிற்கும் மேலானவள், தாயானவள், உலகுக்கு அபிராமி என்னும் மருந்தானவள். இந்த உலகம் படைக்கப்பட்ட பொருள், அம்மையால் படைக்கப்பட்ட பொருள், உயிர்களுக்கு மோகத்திற்கு வந்த பொருள். இந்த பொருள் நம்மை விட்டு விலக வேண்டும், அல்லது நாம் இந்த உலக மோகத்தை விட்டு நீங்க வேண்டும். அப்ப அதற்குரிய மருந்து எது? அம்மை அபிராமி என்னும் மருந்தே. என்ன இன்னைக்கு என்ன கவலை? அந்த அபிராமியே என் இதயத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்துட்டா, அப்ப அவளையே வழிபடும் எண்ணம் வந்து விட்டது. என்ன உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே என்று அழகான ஒரு பாடலாக்கி தந்திருக்கிறார் என்றால், இறை நினைவு, இறை வழிபாடு, நல்ல சத்சங்கம், அடியார்க்குடைய இணக்கம், இவையெல்லாம் மேலான நிலையை நோக்கி நம்மை நடத்தக்கூடியது. மீண்டும் பிறவிக்கு மாறா ஒரு நிலைக்கு நமக்கு வழி நடத்தி செல்லும் மிக உயர்ந்த நிலை. நல்ல கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க, இப்படி வாங்கன்னு சொல்லி கைய பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு பாடல். இந்த நிலையில இப்படி வந்தீங்கன்னா இந்த பிறவி என்பது உங்களுக்கு கிடையாது. பேரின்பம் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த பேரின்பத்தை தருவதற்கு அம்மை தயாராக இருக்கிறாள். இந்த சிற்றின்பம் நம்மை விட்டு விலக 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 பேரின்பத்தோடு ஒன்றித்தல் என்பதை நமக்கு இந்த பாடல் மூலமாக அபிராமி பெற்றது அழகாக எடுத்துரைக்கிறார். என்னுடைய திருவருளும் கூடி நிற்க இன்றைய ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய அமாவாசை
நாள் இந்த நல்ல நாளிலே இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளில் நம்முடைய உள்ளம் தழைத்தால் மேலான ஒரு நிலையை நாம் அடையலாம் என்பது நம்முடைய சாத்திரங்களும் சோத்திரங்களும் எடுத்து சொல்ல இன்றைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமைந்திருக்கிறது. திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சத்தமா சொல்லு.